பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. பண ஆசையினால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தன. தேவன் ஒரு சாதாரண மிருகத்தின் மூலமாக அவனுக்கு புத்திமதி சொன்னார். எந்த ஆவிக்குரிய அறிவும் இல்லாத சுமை சுமக்கும் ஒரு சாதாரண கழுதையின் கண்கள் கர்த்தருடைய தூதனை காணும் அளவுக்கு திறக்கப்பட்டிருந்தன. கர்த்தருடைய தூதனை 3 வெவ்வேறு இடத்தில் பிலேயாமை சந்திக்கிறார். வயல்வெளி, அங்கு தப்பிக்க விசாலமான இடம் இருந்தது. சுவர் ஓரமான பாதை, இது சுருங்கியது, ஆபத்து நிறைந்தது. இடுக்கமான இடம், வலதுபுறமோ இடதுபுறமோ விலக முடியாத நிலை. பிலேயாமின் குருட்டாட்டம் அவனுடைய கோபத்தை அதிகரித்ததே தவிர தேவனுடைய எச்சரிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தபோது, நான் உமக்கு என்ன செய்தேன்? நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்று கேட்டது. பிலேயாம் தன் கையில் பட்டயமில்லை என்று கோபப்படுகிறான். ஆனால் அவனுக்கு எதிரே கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு அவனை கொல்வதற்காக இருக்கிறார் என்று அறியவில்லை.